ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் டின்னரில் சாதம் வடித்தாச்சு. அவரைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் பொரியல், ஒரு அவரைக்காய் பொரியல், ரெண்டும் செஞ்சுருக்கேன். காலையிலேயே நான் என்ன பண்ணேன், இந்த பசங்க 2 பேரும் காலேஜ் போகிறாங்க. அதனால் காலையில் இப்போ வந்து 5லேருந்து 5 எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சு அப்போ ஒரு சமையல் பசங்களுக்காக கேரியர் கட்டணும். அதனால் அப்போ ஒரு சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மதியானம் 1லேருந்து 1:30 சாப்பிட்ருவோம். இது அதுக்கப்புறமா இது சமைக்கிற சமையல். இது வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ஃபயர் ஆர்ட் கிச்சனில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக போட்டிருக்கேன். அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா, இது வந்து வெங்காயம் போட்டும் பிசு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். வெங்காயம் போடாமையும் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம இந்த ரெசிபி வேணும்னா இது வந்து நம்ம பிசு எப்போவுமே வெண்டைக்காய் செஞ்சால் எப்படியாவது குழகுழப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய்க்கும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் போனீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே தனித்தனியாகவே நான் போட்டிருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து அது தனியாக ரசிகர்களே இருக்காங்க, அவ்வளோ இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க சாம்பார். அதனால் சாம்பாருக்கும் நான் போட்டிருக்கேன் தனித்தனியாக. காய் போட்ட சாம்பார், வெறும் சாம்பார், வத்த சாம்பார், எல்லா சாம்பார் என்னென்ன விதம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நம்ம இதில் இதோட எல்லாமே வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தெரிஞ்சிடும். ஃபயர் ஆர்ட் கிச்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.